பிப்ரவரி 8. புனித ஜோஸ்பின் பகிட்டா. சூடான் நாட்டில் தார்பூர் என்னும் இடத்திற்கு அருகிலுள்ள ஒல்கோசா கிராமத்தில் கிறிஸ்தவர் அல்லாத பெற்றோருக்கு கிபி 1869 ஆண்டு பிறந்தார் ஜோஸ்பின் பகிட்டா. சிறுவயதில் கொள்ளையர்களால் கடத்தப்பட்டு அடிமைச் சந்தையில் நிறுத்தப்பட்ட பகிட்டா கலிஸ்தோ லெக்னானி என்பவரால் விலைக்கு வாங்கப்பட்டு பணியாளராக வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். கலிஸ்தோ வீட்டில் அன்பினை பெற்று அமைதியோடு வாழ்ந்த பகிட்டா சில மாதங்களுக்குப் பிறகு கலிஸ்தோவின் நண்பரான அகஸ்டஸ் வீட்டில் பணியாளராக தன் பணிகளை நேர்த்தியோடும் பொறுப்போடும் செய்தார். அகஸ்டஸ் குடும்பத்தினர் மூலம் ஆண்டவரை அறிந்து கொண்ட பகிட்டா கிபி 1890 ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் நாள் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவரானார். தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவர் கிபி 1893 ஆண்டு கனோசியன் டாட்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி துறவற சபையில் சேர்ந்து கிபி 1896 ஆண்டு டிசம்பர் 8ஆம் நாள் அருட்சகோதரியாக அருட்பொழிவு பெற்றார். துன்புறுவோர் அனைவருக்கும் உதவிகள் செய்து தன் சகோதரிகளிடம் நேசத்தோடு வாழ்ந்த அருட்சகோதரி பகிட்டா ஆண்டவரை அறிவதே மிகச்சிறந்த அருளாகும் என்று கூறினார். புனித மரியன்னையினை காட்சியாகக் கண்டு அவரது அருளினை பெற்றுக்கொண்ட அருட்சகோதரி ஜோஸ்பின் பகிட்டா 1947 ஆண்டு பிப்ரவரி 8ஆம் நாள் விண்ணகம் சென்றார். நல்லவராக வாழுங்கள், ஆண்டவரை அன்பு செய்யுங்கள், அவரை அறியாதவர்களுக்காக மன்றாடுங்கள் என்று கூறி ஆண்டவரை அறிவித்து வாழ்ந்த அருட்சகோதரி ஜோஸ்பின் பகிட்டாவினை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் 2000ஆவது ஆண்டு அக்டோபர் 1 நாள் புனிதராக உயர்த்தி சூடான் நாட்டின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித ஜோஸ்பின் பகிட்டா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வீட்டு வேலை செய்கின்ற சகோதரிகளுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.